Hello everyone, welcome to this amazing session of Moment of Inertia of Standard Bodies. இதில் ட்ரிக்ஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பாடிஸ் எல்லாத்துக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கைஸ். இந்த ஒரு ட்ரிக்கு லிட்ரலி பயங்கரமாக டைம் சேவ் பண்ண போது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நீங்கள் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நிறைய கொஷின்ஸில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பாடிஸ் டிஸ்க்கு, ரிங்கு, சிலிண்டரு, ஹாலோ சிலிண்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற மாதிரி எம்சிக்யூஸ்ல வரப்போ நம்ம கொஞ்சம் ஒவ்வொருத்தையும் ப்ராப்பராக போயிட்டு இருந்தோம்னா டைம் கால்குலேட் பண்ண அதிகமாக எடுத்துக்கும். பட் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். உங்களால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த ட்ரிக்கை வச்சு பெரிய எம்சிக்யூவை சால்வ் பண்ண முடியும் கைஸ். ஸோ அதை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லிட்ரலி செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோ நீங்கள் ஒன் டைம் பார்த்தா சுத்தமாக பார்த்தாது, ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்க்கணும். பார்த்து நான் எப்படி பண்ணுறனோ அதை நீங்கள் திரும்ப ரீக்ரியேட் பண்ணி எழுதுனா மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இந்த மொத்த வீடியோ வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிரும் கைஸ். ஸோ ஷார்ட் வீடியோ தான் இருக்க போது. லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிங்கு கைஸ். ரிங்கில் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரிங்குங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் தான் கைஸ். என்னோட பில்லோ இதை அப்படியே உங்களுக்கு ரிங்காக மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிங்குங்கிறப்ப என்ன தெரியும் கைஸ், நம்ம மோதிர மாதிரி தான். ஸோ அப்போ சுற்றி மட்டும் கண்டென்ட் இருக்கும், சென்ட்ரல் ஓல் இருக்கும், நம்ம ஓட்ட வட மாதிரி, சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ரிங்கில் நீங்கள் இதோட சென்ட்ரல் எக்ஸாக்டா ஒரு ஆக்சிஸ் பாஸ் பண்றீங்க. இது இப்படி நிமித்தி பாக்குறீங்க. இதுதான் உங்களோட தேர்ட் டயக்ராம் கைஸ். உங்க தேர்ட் டயக்ராம் இதுதான். ரிங்கில் பாசிங் த்ரூ த சென்டர், இந்த ஆக்சிஸ் பேர் தான் தேர்ட் டயக்ராம். பாசிங் வெர்டிகலி த்ரூ த சென்டர் ஆஃப் த ரிங்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு உங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கேட்பாங்க. ஜென்ரலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்றப்ப m/r² படிப்போம். எம்ங்கிறது மாஸ், ஆர்ங்கிறது ரேடியஸ்னு. அதான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா படிக்கிற அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவே இங்க போட்டுக்கோங்க. mr² கைஸ். எதுவுமே நீங்க மாத்த தேவையில்ல. பாசிங் த்ரூ சென்டர் வெர்டிகலிக்கு. இப்போ ஃபோர்த் டயக்ராம் பார்க்க போறீங்க. இங்க சென்டர்ல பாஸ் ஆன ஆக்சிஸ் இப்போ ஒரு கார்னருக்கு போகுது. ஸோ இப்போ நீங்க சென்டர்ல பார்த்துட்டு இருந்த இந்த ஆக்சிஸ் எதிர் இந்த எண்டுக்கு இல்ல மேல இந்த எண்டுக்கு போகுது கைஸ். அப்போ ஏதோ ஒரு எண்டு, சென்டர்ல இருந்து ஒரு எண்டுக்கு நீங்க போறீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா இருக்கு. த்ரூ அவுட் திஸ் வீடியோ நீங்க எந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் சென்டர்ல இருந்து சைடுக்கு போறீங்க அப்படின்னா mr² பிளஸ் இன்னொரு mr² பண்ணும். அப்போ mr² பிளஸ் 1 என்ன கைஸ், அப்போ பிளஸ் பண்ண போறீங்கன்னா 2 times of mr² எடுங்க. 2 times of mr², சரியா? சோ அப்போ சென்டர்ல இருந்து சைடுக்கு போறப்போ +1 பண்ணிட்டீங்க. mr² டபுள் 2 mr² ஆச்சு. பக்கா. நான் கைஸ் இங்க வந்துருங்க. பாசிங் அலாங் த டயாமீட்டர் கைஸ். பாசிங் அலாங் த டயாமீட்டர்னா இப்போ இது வரைக்கும் சென்டர் ஹோல் வழியா விட்டோமா, இப்போ சென்டர் ஹோல் வழியா விட போறது இல்ல. இப்போ இந்த இது நிக்க வச்சு அலாங் திஸ் கைஸ் இப்படி வைக்க போறோம். உள்ள விடாம, வெர்டிகலி விடாம இப்போ இப்படி வைக்க போறீங்க, சரியா? அலாங் த டயாமீட்டர் இப்படி உங்க ஆக்சிஸ் இருக்குன்னா இதுதான் உங்களோட இந்த டயக்ராம். ஸோ அப்போ பாசிங் அலாங் டயாமீட்டர்னா நம்ம இந்த ரிங்குக்கு மேல எப்படி வைக்க போறோம். இது எவ்வளவு இருக்கும், இந்த பாசிங் அலாங் த சென்டருக்கு பாதி தான் இருக்கும் கைஸ். இதுல பாதி. அப்போ mr²/2 இதுல பாதி தான் இருக்க போகுது. அண்ட் நவ் இப்போ பாசிங் அலாங் த டயாமீட்டர்ல இது ஒரு சைடு போகுது. இப்போ டயாமீட்டர்னா இப்படி இருந்திருக்கும், பாசிங் டயாமீட்டர்னா இப்போ அதுலயே சைடுக்கு தள்ளுறாங்க. சென்டர்ல இருந்து சைடுக்கு தள்ள போறாங்க. அப்ப mr²/2ல இருந்து +1 பண்ணுமா? எக்ஸாக்ட்லி கைஸ். எப்ப சென்டர்ல இருந்து சைடுக்கு போனாலும் இதுல இருந்து பிளஸ் பண்ண போறோம், +1 பண்ண போறோம். அப்ப பண்ணீங்கன்னா என்ன கைஸ் வந்துரும்? எக்ஸாக்ட்லி. அப்போ mr²/2 +1, your answer will be mr²/2 plus இன்னொரு mr² பண்ண போறீங்க, plus இன்னொரு mr² பண்ண போறீங்க. the answer comes out to be 3/2 mr² guys. கரெக்ட்டா? 3/2 mr². இன்னொரு mr² ஆட் பண்ண போறீங்க. அப்படி இங்க இன்னொரு mr² ஆட் பண்ணீங்க. அதே மாதிரி இங்க இருந்து சென்ட்ரல் அண்ட் சைடுக்கு போறப்ப இன்னொரு mr² ஆட் பண்ணீங்க. பாதியில 1 ஆட் பண்றப்ப 1.5 ஆயிடுச்சு கைஸ். கிளியர்? அப்போ ரிங்குக்கு இதுக்கப்புறம் கேட்டா எல்லாரும் எழுதிருவீங்களா? ரிங்குக்கு பாசிங் த்ரூ த வெர்டிகலி பாசிங் த்ரூ த சென்டருக்கு mr², சென்ட்ரல் அண்ட் சைடுக்கு போனா இன்னொரு mr² ஆட் பண்ணும். இப்போ mr² பிளஸ் mr² 2 mr² ஆச்சு. அண்ட் இப்போ பாசிங் அலாங் த டயாமீட்டருக்கு இதுல பாதியா வரும், mr²/2. அண்ட் இப்போ இது அலாங் த சென்டர்ல இருக்கு டயாமீட்டருங்கிறப்போ, அப்போ இது அலாங் த சைடுக்கு மாறுறப்போ இது சென்டர்ல இருந்து சைடுக்கு வருது. அப்போ இதுல இருந்து பிளஸ் mr² பண்றோம். அப்போ mr²/2 பிளஸ் mr², 3/2 mr² ஆயிடுச்சு கைஸ். ரிங்கு எல்லாருமே டன் அண்ட் டஸ்ட் பண்ணி நினைக்கிறேன். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இதை வச்சு மட்டும்தான் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் கைஸ். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தியரிய எல்லா சிலிண்டர் பாடிஸ்க்கும் எல்லா ஸ்டாண்டர்ட் பாடிஸ்க்கு அப்ளை பண்ணி சம் முடிக்க போறோம். எஸ். இப்போ ரிங்குக்கு பாத்தீங்களா, டிஸ்க்கு பாருங்க கைஸ். ரிங்குக்கும் டிஸ்க்கு ஒன்னே ஒன்று தான் கைஸ். இதுல ரிங்கு பெருசா டிஸ்க் பெருசா கேட்டீங்கன்னா ரிங்குக்கு தான் வேல்யூஸ் பெருசா இருக்கும், டிஸ்க் அதுல பாதி தான் இருக்கு, சரியா? அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. நம்ம ரிங் எங்க ஆரம்பிச்சோம்? எக்ஸாக்ட்லி வெர்டிகலி பாசிங் த்ரூ சென்டர் ஆரம்பிச்சோமா, இதே எக்ஸாக்டா டிஸ்க்கு பண்ண போறோம் கைஸ். டிஸ்க்குக்கும் அதே மாதிரி பாசிங் த்ரூ தி சென்டர் இப்படி பண்ண போறோம். டிஸ்க்குங்கிறப்ப பிளேட், நம்ம டெய்லி சாப்பிட்ற தட்டு, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான். இங்க mr² படிச்சீங்களா, இதுல பாதி என்ன? mr²/2. இங்கே mr²
டிவைட் பை 2 கைஸ். அடுத்து இங்க பாசிங் த்ரூ சென்டர் இருக்கா, இப்ப சைடு போகுது. இங்க பாத்தீங்கன்னா பாசிங் வெர்டிகலி அலாங் ஏ சைடு போகுது. சென்டர்ல mr ஸ்கொயர் பை 2 இருக்கு. அப்போ இங்க எக்ஸாக்ட்லி பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணும். mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் mr ஸ்கொயர் 3 by 2 mr ஸ்கொயர். பக்கா சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்துட்டோம். இது பாசிங் வெர்டிகலி த்ரூ திஸ் இப்படி உள்ள விட்டுருக்கோம், இந்த மாதிரி உள்ள விட்டுருக்கோம். இப்போ நமக்கு சைட்ல அலாங் திஸ் சைடு இப்படி இருக்க போகுது கைஸ். நான் இங்க வரைஞ்சி காமிச்சல, இந்த மாதிரி டிஸ்க்கு வைக்க போறோம். இந்த டயாமீட்டர் இங்க, அப்புறம் அலாங் சைடு இப்படி வைக்க போறோம். ஸோ அப்படி டிஸ்க்கு வச்சிங்கன்னா இது என்ன கைஸ் பண்ணோம், போன இதுல என்ன பண்ணோம், நம்ம இதுல பாதி பண்ணோமா, இதுல பாதி பண்ணோமா, அப்ப இதுல பாதி பண்ணுங்க. mr ஸ்கொயர் பை 2ல பாதி என்ன, mr ஸ்கொயர் டிவைட் பை 4. அடுத்து இப்ப சென்டர்ல இருக்கா, சென்டர்ல நீங்க என்ன பண்ண போறோம், சைடுக்கு தள்ளி வைக்க போறோம். சைடு தள்ளி வச்சீங்க என்ன பண்ணும், mr ஸ்கொயர் பை 4ல பிளஸ் mr ஸ்கொயர் பண்ண போறோம். mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் mr ஸ்கொயர் என்ன கைஸ், எக்ஸாக்ட்லி mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் mr ஸ்கொயர். காமன் mr ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1 by 4 plus 1 5 by 4 mr ஸ்கொயர் வருமா. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் mr ஸ்கொயர் பை 4 plus 1 உங்களுக்கு 5 by 4 mr ஸ்கொயர் வந்துரும் கைஸ். கிளியரா? சோ இதுல இருந்து பிளஸ் mr ஸ்கொயர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துரும். எப்பயுமே சென்டர்ல இருந்து சைடு போறப்போ பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். கிளியர் கைஸ்? அப்போ டிஸ்க் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போட்டீங்களா, அதே கான்செப்ட் தான். என்ன டிஸ்க்கு ரிங்குக்கு வித்தியாசம், ரிங்ல பாதி தான் டிஸ்க்ல ஆன்சர் இருக்க போது. ரிங்ல வந்து இங்க mr ஸ்கொயர் இருந்துச்சு, இதே இடத்துல டிஸ்க்கு mr ஸ்கொயர் பை 2 ஆச்சு. சைடுக்கு போறப்ப பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணும். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து அலாங் த டயமீட்டர் மாறுறப்போ இதுல பாதி தான் வரும்னு சொன்னேன். ரிங்லயும் அதே மாதிரி தான் இதுல இருந்து பாதி பண்ணோம். அதே மாதிரி டிஸ்க்கு பண்ணிட்டோம், இதுல பாதி. அண்ட் இங்க சென்டர்ல இருக்கு. இப்போ அலாங் சைடு போறப்ப இதுல ஒரு பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணோம். 5 by 4 mr ஸ்கொயர் ஆச்சு கைஸ். கிளியர்? சூப்பர். பக்கா ஃபீல் வருதா? இப்படிதான் ஸ்டாண்டர்ட் பாடிஸோட ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் கைஸ். நெக்ஸ்ட் போலாம். ப்ரொசீட் பண்ணோம்னா ராடு கைஸ். இது ஈஸி. இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா கிளாக் மாதிரி ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஸோ இந்த கிளாக்ல இது கிளாக்கோட இந்த ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. இது 12 o'clock மாதிரி இருக்கு, இது 3 o'clock மாதிரி இருக்கு. 6 o'clock 9 o'clockலாம் போடக்கூடாது, சரியா? அது கேட்கக்கூடாது. 12 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ராட்ல இது 12 o'clock மாதிரி இருக்கு. அப்போ இதோட பாத்தீங்கன்னா ராட்ல ரேடியஸ் எது இருக்கா, ரேடியஸ் எதுவும் இல்ல. ரேடியஸ் பை லென்த் ஆஃப் திஸ் ராட் தான் இருக்கு. அப்ப மாஸ் ஆஃப் த ராட் அண்ட் லென்த் ஆஃப் த ராட் ml ஸ்கொயர் டிவைட் பை இது 12 o'clock இருக்கனால 12 கைஸ், சரியா? அடுத்து இப்போ இந்த 3 இங்க அடிச்சிடுறேன். பாக்குறது 3 o'clock மாதிரி இருக்கு. அப்ப இது சென்டர், பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த ராட். ராடுங்கிறப்ப இது எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ இதே ஒரு ராட் எடுத்துக்கலாம். இந்த ராட்ல பாசிங் த்ரூ த சென்டருக்கு வந்து ml ஸ்கொயர் பை 12. 12 o'clockல பாஸ் பண்ணாலும் ml ஸ்கொயர் பை 12. இதே சைட்ல 3 o'clockல பாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி this ml ஸ்கொயர் டிவைட் பை 3 கைஸ். கிளியர்? பக்கா? அப்ப பாசிங் டு சென்டர் ஆஃப் ராட் ml ஸ்கொயர் பை 12 and 3 o'clock மாதிரி இருக்காது ml ஸ்கொயர் பை 3. சூப்பர், புரிஞ்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் கைஸ், அடுத்து பார்க்க போறது சிலிண்டர். சிலிண்டருங்கிறப்ப எனக்கு ஒரு பேப்பரை சுத்துனீங்கன்னா எப்படி இருக்குமோ இதுதான் ஹாலோ சிலிண்டர். ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே நம்ம பொரியில வாங்கணும், சின்ன வயசுல பொறிக்கு சுத்தி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹாலோ சிலிண்டர் இது பாக்குறப்போ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க கைஸ். இதை பாக்குறப்ப ஹாலோ சிலிண்டர் இங்கேயும் ஓட்டதான் இங்கேயும் ஓட்டதான் ஹாலோ சிலிண்டர், கரெக்டா? அப்போ இந்த ஹாலோ சிலிண்டர் பாக்குறப்ப ரிங் மாதிரி இருக்கு கைஸ். அப்போ ரிங்லயும் பாசிங் வெர்டிகலி த்ரூ த சென்டருக்கு என்ன படிச்சோம், mr ஸ்கொயர் படிச்சோமா? அதே மாதிரி சிலிண்டருக்கு அதே தான். இதை பாக்குறதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ரிங்குக்குள்ள உள்ள விடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க mr ஸ்கொயர்னா வெர்டிகல் பாசிங் த்ரூ சென்டர் சிலிண்டருக்கும் mr ஸ்கொயர் கைஸ், ஹாலோ சிலிண்டருக்கும் mr ஸ்கொயர், சரியா? அடுத்து இங்க இருந்து சைட்ல போகுது. இப்போ அலாங் த சென்டர் வெர்டிகலி பாசிங் த்ரூ த சிலிண்டர் படிச்சோம் ஹாலோ சிலிண்டருக்கு. இங்க சென்ட்ரல் இப்ப சைடுக்கு போறோம், என்ன பண்ண போறோம், எக்ஸாக்ட்லி சென்ட்ரல் அண்ட் சைடு போனா எக்ஸ்ட்ரா ஒன் ஆட் பண்ணும். mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் இட் வில் பிகம் 2mr ஸ்கொயர் கைஸ். சூப்பர். அண்ட் நவ் இந்த சைடு வந்தீங்கன்னா சிலிண்டரை படுக்க வச்சிருக்கோம் கைஸ். இவ்வளவு நேரம் சிலிண்டரை நிக்க வச்சிருந்தீங்க, இந்த மூடி ஓபன் பண்ணிருக்கோங்க, அடியிலயும் எம்டியா இருக்கு, ரெண்டு பக்கம் ஓட்டையா இருக்குன்னா அதுதான் ஹாலோ சிலிண்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கிறப்போ. ஸோ இவ்வளவு நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ இப்படி படுக்க வைக்கிறீங்க கைஸ். இதை படுக்க வைக்கிறப்போ இதை பாக்குறதுக்கு ராடு மாதிரி இருக்கு கைஸ். இந்த ராடு மாதிரியே இருக்கு, இந்த ராடு மாதிரி இந்த சிலிண்டர் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த ராடுக்கு இருக்கிற எல்லாமே இதுலயும் இருக்கு, லென்த் இருக்கு எக்ஸ்ட்ரா. இந்த ராடுக்கு எந்த ரேடியஸ் இல்ல, ஆனா இதுக்கு எக்ஸ்ட்ரா ரேடியஸ் இருக்கு, சரியா? ஒரு ரிங்கு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கு, அவ்வளவுதான், சரியா? சோ அப்போ அதான் மனசுல வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ராடா மட்டும் கன்சிடர் பண்றீங்க, இந்த ரேடியஸ் இல்லாம இருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, அலாங் த சென்டர் 12 o'clockல பாஸ் ஆகுது. அப்போ ml ஸ்கொயர் டிவைட் பை 12 பண்ணுவோம் கைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இது ராடு மாதிரி இருக்கு, அலாங் 3 o'clock சைடு, அது இந்த சைடு இருந்தாலும் சரி இந்த சைடு இருந்தாலும் சரி
3 o'clock மட்டும்தான். நம்ம கிளாக்ல 12:03 மட்டும் தான்டா இருக்கு, 6-9 o'clock இல்ல. அப்போ இந்த பக்கம் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் இருந்தாலும் சரி, ராடுக்கா இருந்தாலும் சிலிண்டருக்கா இருந்தாலும் இட் இஸ் ml² divided by 3 guys. இது மட்டும்தான். இது மட்டும்தான் இருந்தா ராடா இருக்கும். ஆனா இது ஒரு சிலிண்டர். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரேடியஸ் காம்பனன்ட் இருக்கு, இங்க ரேடியஸ் காம்பனன்ட் இருக்கு, இங்க ரேடியஸ் காம்பனன்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஆஸ் யூஷுவல் அங்க இருந்து இங்க வந்தா என்ன பண்ணுவோம், இதுல பாதி போடுவோமா, அதை எப்பயும் போல போட்டுக்கணும். இங்க mr² இருக்கா, பிளஸ் mr² divided by 2 guys. இங்க என்ன பண்ணுவோம், சைடுக்கு போயிருச்சு. சைடுக்கு போனா நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து பிளஸ் mr² பண்ணுவோமா, இங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 o'clock ராடை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்க ஜஸ்ட் இதோட சிலிண்டரோட ரேடியஸ் காம்பனன்ட் ஆட் பண்ண போறோம். இங்க mr², இங்க mr² 2 இருக்குன்னா இங்கேயுமே பிளஸ் mr² divided by 2 பண்ணிக்கோங்க guys. கிளியர்? அப்போ ஹாலோ சிலிண்டரையும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஹாலோ சிலிண்டர் ரிங் மாதிரி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப பாசிங் வெர்டிகலி த்ரூ த சென்டருக்கு ரிங் மாதிரி mr² பண்ணோம். அடுத்து இங்க சைடுக்கு போறப்ப பிளஸ் mr² பண்ணோம். mr² பிளஸ் mr² 2mr² ஆச்சு. அடுத்து இது சைட்ல பாக்குறப்போ, படுக்க வச்சு பாக்குறப்போ ஒரு ராடு மாதிரி இருக்கு. ராடு மாதிரி 12 o'clock போச்சுன்னா ml² by 12, இங்க 3 o'clock மாதிரி போச்சுன்னா ml² by 3. அண்ட் இது மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா இதோட ரேடியஸ் காம்பனன்ட் இருக்கு, இந்த பக்கம் ரேடியஸ் காம்பனன்ட். இதுக்காக என்ன பண்றோம், ஆஸ் யூஷுவல் இங்க இந்த சைடு வரப்போ இதுல பாதி பண்ணுவோம், mr² by 2 ஆட் பண்ணிட்டோம். இங்கேயும் அதே மாதிரி mr² by 2 ஆட் பண்ணிட்டோம் guys. கிளியர்? இதுதான் சிலிண்டருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்? சூப்பர். இது ஹாலோ சிலிண்டர் கைஸ். நெக்ஸ்ட் சாலிட் சிலிண்டர். எஸ் கைஸ், வேகமா போற மாதிரி இருக்கா, அப்படிதான் இருக்கும், தப்பு இல்லை. இப்போ காதுல மட்டும் வாங்க, ஒரு தடவை எம்டியா வீடியோ மட்டும் பாருங்க. செகண்ட் டைம் பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் வேகமா பாருங்க. நீங்க நான் சொன்னதுல ரீகால் பண்ணி எழுதுறதுக்கு பாருங்க. 2 தடவை வேகமா பார்த்துட்டு நான் சொன்ன ரீகால் பண்ணி நான் சொன்ன கதையிலேயே எழுதுங்க. எழுத உங்களுக்கு ஐடியா வந்துடும். நான் சொன்ன ஆர்டர்ல எழுதி வைக்கணும் உங்களோட நோட்ஸ்ல. எஸ், நெக்ஸ்ட் சிலிண்டர் கைஸ். சாலிட் சிலிண்டர் வந்துட்டோம். இப்போ ரிங்ல இருந்து டிஸ்க் போறப்ப என்ன பண்ணுவோம் கைஸ், ஞாபகம் இருக்கா? ரிங்ல இருந்து டிஸ்க் வந்தப்ப நம்ம என்ன பண்ணோம்னு, ஸோ இது ரிங்குக்கு mr² பட்டோம், டிஸ்க்கு வரப்போ mr² by 2. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ரிங்ல இங்க எம்டியா இருந்துச்சு, டிஸ்க்ல இங்க ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டா? இதே மாதிரி தான் சாலிட் சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் இருக்கும். ஸோ ரிங்கா இருக்கிறத விட சாலிட்ல பாதி தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஹாலோ சிலிண்டர்ல உங்களுக்கு mr² இருக்குன்னா சாலிட் சிலிண்டர் இதே இடத்துல என்ன இருக்கும், எக்ஸாக்ட்லி சாலிட் சிலிண்டர்ல இதே இடத்துல mr² divided by 2 இருக்கும் guys. சிம்பிள், கிளியர்? ஸோ ஹாலோ சிலிண்டர்ல mr² இருக்கு, சாலிட் சிலிண்டர்ல mr² by 2. அதுல பாதி தான் இருக்கும். ரிங்ல இருந்ததை விட டிஸ்க்ல பாதி இருந்துச்சு இந்த இடத்துல. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது guys. கிளியர்? இப்போ பாசிங் த்ரூ சென்டர். இப்போ அலாங் த சைடு போறதுக்கு as usual எப்பயும் போல அப்ளை பண்ணுங்க. mr² by 2 plus mr², it is 3 by 2 mr² guys. 3 by 2 mr². கிளியர்? அடுத்து இப்போ மறுபடியும் படுக்க வச்சிட்டீங்க. படுக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன கேஸ் பண்ணோம், as usual இதை ராடா மட்டும் கன்சிடர் பண்ண. ராடா மட்டும் கன்சிடர் பண்ணா ml² by 12 பிளஸ் ரெடியா வச்சுக்கோ. இங்க ml² by 3. இது அஃபெக்ட் ஆகாது, ராடு காம்பனன்ட் அஃபெக்ட் ஆகல. இப்போ என்ன ஆகுது, ரேடியஸ் காம்பனன்ட். ரேடியஸ் காம்பனன்ட் நம்ம என்ன படிச்சோம், ஹாலோ சிலிண்டர் என்ன பண்ணோம், இங்க இருக்கிறதுல பாதி பிடிச்சி போட்டோமா, இங்க இருக்கிறத பாதியை ஆட் பண்ணோமா, இதுல இருந்து பாதி பண்ணி இங்கேயும் ஆட் பண்ணி விட்டோமா, அதுதான் இங்கேயும் பண்ண போறோம். இதுல பாதி என்ன, mr² by 2, ஹாஃப்ல பாதி 1/4. அப்போ mr² divided by 4. அதே மாதிரி இங்கேயும் mr² divided by 4 guys. கிளியர்? பக்கா வந்துருச்சா? அப்ப சாலிட் சிலிண்டர் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ரிங்ல இருந்து சாலிட் டிஸ்க் போறப்போ பாதி ஆக்கின மாதிரி ஹாலோ சிலிண்டர் இருந்து சாலிட் சிலிண்டர் வரப்பையும் mr² by பாதியாக்கி mr² by 2 போட்டோம். சென்டர்ல இருக்கு, சைடுக்கு போனா பிளஸ் mr², 3 by 2 mr² ஆச்சு. அடுத்து படுக்க வச்சப்ப ராடு மாதிரியே இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். ml² by 12, ml² by 3 எழுதிட்டோம். இதை பிளஸ் பண்றப்போ இந்த ரேடியஸ் காம்பனன்ட்டுக்கு இதுல பாதி பண்ணுவோம். mr² by 2ல பாதினா mr² by 4, இங்க mr² by 4 ஆட் பண்ணிட்டோம் கைஸ். சூப்பரா, பக்கா கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வித் திஸ் we are going for another one guys. இது பலூன், ரவுண்டா இருக்கிற ஒரு பலூன் கைஸ். ரவுண்டா இருக்கிற பலூன் என்ன இருக்கும், உள்ள ஃபுல்லா எம்டியா இருக்கும், காத்து தான் இருக்கும், கண்டென்ட் எதுவுமே இருக்காது, சாலிட் எதுவும் இருக்காது. அப்போ அதனால இது பேர் ஹாலோ ஸ்பியர்னு சொல்றாங்க. டயக்ராம் எப்படி வச்சிருக்கேன். இந்த ஹாலோ ஸ்பியர்ல பாசிங் த்ரூ த சென்டர் கைஸ், அந்த ஓட்டை போட்டு உள்ள வச்ச போது கம்பியை சொருகி வச்ச மாதிரி, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படின்னா, இது பஞ்சு மிட்டாய்க்குள்ள உள்ள சொருகி வைக்கிற மாதிரி கைஸ். பஞ்சு மிட்டாய்க்குள்ள கண்டென்ட் இல்லாம அவுட்டர்ல மட்டும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சொருகி வைக்கிறோம். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஹாலோ ஸ்பியர்ல. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னன்னா, இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் கைஸ். இதெல்லாம் நம்ம படிச்சது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். 1/4, 1/2 வெறும் mr² இருக்கும். இங்க மட்டும்
2/3 mr ஸ்கொயர் கைஸ். ஹாலோ ஸ்பியருக்கு 2/3 mr ஸ்கொயர். இது பாசிங் த்ரூ சென்டர். இப்போ அதுவே சைடு கொண்டு போனீங்கன்னா எக்ஸாக்ட்லி சென்டர்ல இருந்து சைடுக்கு போறோம், என்ன பண்ணுவோம், பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணும். 2/3 mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் என்ன கைஸ், அதுல 2/3 காமன் mr ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா 2/3 plus 1, ஆன்சர் comes out to be 2/3 mr ஸ்கொயர் பிளஸ் ஒரு mr ஸ்கொயர் பண்ண போறீங்க. இதுல mr ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னாவும் mr ஸ்கொயர் காமன் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் comes out to be 2/3 plus 1, 2 எழுதிக்கிறேன், 2/3 plus 1, 3 1s are 3, 3 plus 2 5, 5/3 வருமா? அப்ப ஆன்சர் comes out to be 5/3 mr ஸ்கொயர் கைஸ். என்னது 5/3 mr ஸ்கொயர். சரியா, முடிஞ்சா 5/3 mr ஸ்கொயர் வந்துருச்சா? பக்கா. அப்போ ஹாலோ ஸ்பியரோட சென்டர்ல 2/3 mr ஸ்கொயர், சைட்ல போறீங்கன்னா பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணி அப்பயும் போல சம் முடிக்க போறோம். கிளியர்? இது ஹாலோ ஸ்பியர் கைஸ். அடுத்து சாலிட் ஸ்பியர். நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கைஸ், ரிங்ல இருந்து சாலிட், ரிங்ல இருந்து டிஸ்க் மாறுறப்போ அதுல பாதி தான் இருக்கு. அதே மாதிரி ஹாலோ சிலிண்டர் சாலிட் சிலிண்டர் மாறுறப்போ அதுல பாதி தான் இருக்கு, அதை விட கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஹாலோ ஸ்பியர்ல இருந்து சாலிட் ஸ்பியர் போறப்பையும் அதை விட கம்மியான வேல்யூ தான் இருக்க போகுது. இங்க 2/3 பாத்தீங்களா, அப்ப இதை விட சின்ன வேல்யூ தான் இருக்க போகுது. ஆன்சர் இஸ் 2/3 விட சின்ன வேல்யூ 2/5 இருக்க போகுது கைஸ். 2/5 mr ஸ்கொயர். 2/3 பெருசா 2/5 பெருசா? 2/3 தான் பெருசு. 2/3 அங்க இருந்துச்சு, இங்க 2/5 mr ஸ்கொயர் ஆச்சு. இது ஃபார் சாலிட் ஸ்பியர். எப்படி ஷார்ட் புட் பால் மாதிரி. ஷார்ட் புட் பால் எப்படி உள்ள ஃபுல்லா கண்டென்ட்டா இருக்கும், ஷார்ட் புட் பால் மாதிரி இருக்கு. இதுலயும் பாசிங் த்ரூ த சென்டர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2/5 mr ஸ்கொயர். இப்போ இதோட சைடுக்கு போச்சுன்னா as usual பிளஸ் 1 பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணு. அப்போ 2/5 mr ஸ்கொயர் ஒரு பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா mr ஸ்கொயர் காமன் எடுத்து 2/5 plus 1, 5 1s are 5, 5 plus 2 7. அப்ப ஆன்சர் comes out to be 7/5 mr ஸ்கொயர் guys. 7/5 mr ஸ்கொயர் for this. ஓகே, சாலிட் ஸ்பியரோட சைடுக்கு அதே கான்செப்ட், வேற எதுவுமே மாத்தல. ஃபைனலி முடிச்சிட்டோம். we came to the end of all the standard bodies guys. நீட் எக்ஸாமுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இல்லாம கியூப் ஸ்கொயர் எல்லாம் ரேரா இருக்கு. பட் ஓவராலா பாக்குறப்போ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈஸியா மறக்கக்கூடிய மாதிரி இருக்கு, டக்குன்னு எம்சிக்யூல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே மேஜரா இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ we have started from where guys? ரிங்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ ரிங்குக்கு போலாம் நம்ம இப்போ. ஸோ ரிங்ல நம்ம ஆரம்பிக்கிறப்ப எங்க ஆரம்பிச்சோம் guys? பாசிங் வெர்டிகலி த்ரூ த சென்டர் ஆரம்பிச்சோம் ரிங்குக்கு. அப்படி ஆரம்பிக்கிறப்ப mr ஸ்கொயர் ஆரம்பிச்சோம் ஜென்ரல் ஃபார்முலா. இதுல இருந்து சைடுக்கு போனா பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணும், அந்த ஃபார்முலா போனோம். அங்க இருந்து என்ன பண்ணும், அலாங் த டயமீட்டர் இப்படி வைக்கிறதுக்கு என்ன பண்ணும், இதுல இருந்து பாதி. அண்ட் இதுல வரப்போ சென்டர்ல இருந்து சைடுக்கு வரப்போ பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணும். இதே தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி செம்ம முடிச்சிருக்கோம் கைஸ். கிளியரா? இப்போ ரெடியா இருக்கீங்களா? ரிங்கு, டிஸ்க், ராடு, ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ எம்எஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் அண்ட் சாலிட் ஸ்பியர், 7 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இத்தனை ஆக்சிஸ்ல பார்த்து முடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிக் வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் கைஸ். இப்ப இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி இந்த சார்ட்ல எழுத போறோம். போலாமா சார்ட்டுக்கு போலாமா கைஸ்? சார்ட்டுக்கு போயிடலாமா? So this is the chart I want you guys to remember guys. So இந்த ட்ரிக் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்டாண்டர்ட் பாடிஸ் ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணிருக்கும் நம்புறேன். இதை நீங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணி உங்க பேப்பர் எழுதுவீங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும் கைஸ். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ஜூம் இன்ல வச்சு பாத்துக்கோங்க. நாம வந்து ரிவைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எழுதிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ரிங்குக்கு ஆரம்பிச்சோம். ரிங்ல பாசிங் வெர்டிகலி த்ரூ தி சென்டருக்கு என்ன கைஸ் பண்ணோம்? எக்ஸாக்ட்லி mr ஸ்கொயர் பண்ணோமா? நெக்ஸ்ட் அண்ட் அதே பாசிங் வெர்டிகலி சென்டருக்கு பதிலா சைடுக்கு போச்சு. mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் 2mr ஸ்கொயர் ஆச்சு கைஸ். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்து இப்ப பாசிங் அலாங் த டயமீட்டர் வெர்டிகலி பாசிங் த சென்டருக்கு பதிலா டயமீட்டர் சைடுக்கு வந்தோம். அப்ப இதுல பாதி mr ஸ்கொயர் டிவைட் பை 2. கரெக்டா? அடுத்து இங்கேயுமே சென்டர்ல சைடுக்கு போனோம். mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் mr ஸ்கொயர் 3/2 mr ஸ்கொயர் ஆச்சு கைஸ். கிளியர்? ஆல் குட் நினைக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்து டிஸ்க்கு பார்க்க போறோம் கைஸ். டிஸ்க்கு ரிங்ல பாதி தான் நம்ம படிச்சோம். அப்ப ரிங்ல பாசிங் வெர்டிகல் சென்டருக்கு mr ஸ்கொயர்னா இதுல பாதி mr ஸ்கொயர் டிவைட் பை 2. அடுத்து இங்க பாசிங் த்ரூ சென்டர் இருக்கு, சைடுக்கு போறதுக்கு mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் mr ஸ்கொயர், அப்போ 3/2 mr ஸ்கொயர் ஆயிடும். கிளியர்? சூப்பர் கைஸ். அடுத்து இப்போ அலாங் த டயமீட்டர் நம்ம ரிங்குக்கு இங்க நீங்க போறப்ப பாதி பண்ணோம். இப்ப இங்க நீங்க வரப்ப இதுல பாதி, அப்ப mr ஸ்கொயர் பை 2ல பாதி mr ஸ்கொயர் பை 4. பக்கா. அடுத்து இப்ப பாசிங் த்ரூ சென்டர் இருக்கு, இங்க இருந்து இதுக்கு அலாங் த சைடு போறதுக்கு இதுல பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணும். mr ஸ்கொயர் பை 4 கால்ல
இன்னொரு பங்கு mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் mr ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வில் பி 5 by 4 mr ஸ்கொயர் 5 by 4 mr ஸ்கொயர். ஆல் குட் நம்பர். நெக்ஸ்ட் ஹாலோ சிலிண்டர் பாக்குறோம் guys. ஹாலோ சிலிண்டர் ஒரு ரிங் மாதிரி பார்த்தோம். ஸோ ரிங்குக்கு இந்த பாசிங் வெர்டிகலி த்ரூ சென்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஹாலோ சென்டருக்கும் பாசிங் வெர்டிகலி த்ரூ சென்டர் சேம் தான். இங்க mr ஸ்கொயர் மாதிரி இங்கேயும் உங்களுக்கு mr ஸ்கொயர். கிளியர்? அடுத்து இங்க mr ஸ்கொயர் வந்து இங்க போறப்போ +1 பண்ண பிளஸ் mr ஸ்கொயர் ஆட் பண்ண மாதிரி இங்க சைட்ல போறப்போ ஆஸ் யூஷுவல் mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் உங்களுக்கு 2mr ஸ்கொயர் பண்ணிடுவோம் கைஸ். நெக்ஸ்ட் இங்க இருந்து இப்ப சைடு கைஸ் படுக்க போட்டப்ப இதை பார்க்க ராடு மாதிரி இருக்கு. ராட்ல 12 o'clock பொசிஷன் 3 o'clock பொசிஷன் மாதிரி இருக்கு. அப்ப 12 o'clockங்கிறப்போ ml ஸ்கொயர் டிவைட் பை 12 போட்டுக்கலாம். பிளஸ் இங்க ராடோட சைடுக்கு ml ஸ்கொயர் டிவைட் பை 3 பண்ணிக்கலாம் கைஸ். பிளஸ் பண்ணிக்கலாம். இங்க இதோட ரேடியஸ் ராடுன்னா வெறும் ஹரிசாண்டல் மட்டும் இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா ரேடியஸ் காம்பனன்ட் இருக்கு. ரேடியஸ் காம்பனன்ட்க்கு என்ன வேல்யூ? இங்க இருந்து சைடுல வரப்போ இதுல பாதி பண்ணும். mr ஸ்கொயர் பை 2 பண்ணீங்கன்னா mr ஸ்கொயர் டிவைட் பை 2 கைஸ். அப்ப இதுக்கும் mr ஸ்கொயர் டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். கிளியர்? டன். ரிவைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாலிட் சிலிண்டர் கைஸ். இங்க என்ன பண்ணீங்களோ அப்படியே பாதி பண்ணிக்கோங்க. இங்க mr ஸ்கொயர் இருக்கா, ரிங்ல சாலிட் போறப்ப இதுல பாதி பண்ணும். அதே மாதிரி ஹாலோ சிலிண்டர் சாலிட் சிலிண்டர் போறப்ப இதுல பாதி பண்ண போறோம். mr ஸ்கொயர்ல பாதி பண்ணீங்கன்னா mr ஸ்கொயர் டிவைட் பை 2 கைஸ். mr ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ இப்போ சாலிட் சிலிண்டர்ல வெர்டிகலி பாசிங் த்ரூ சென்டர் இருக்கு. இப்போ சைடு போக போறோம். இதுல +1 பண்ண போறோம். அப்போ mr ஸ்கொயர் பை 2ல +1 பண்ணீங்கன்னா 3 by 2 mr ஸ்கொயர். டன். நெக்ஸ்ட் அடுத்து இப்ப சைடுல கைஸ் படுக்க வச்சிட்டோம். படுக்க வைக்கிறப்ப ராடு மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கிறோம். as usual ml ஸ்கொயர் பை 12 ml ஸ்கொயர் பை 3 அப்படியே மாத்தாம எழுதிக்கணும். இங்க ml ஸ்கொயர் பை 12 பிளஸ் வச்சுக்கோ. இங்க ml ஸ்கொயர் பை 3 அப்படியே வச்சுக்கோ. பிளஸ் பண்றப்ப என்ன ஆகும்? இதுல இருந்து பாதி பண்ணி இங்க ஆட் பண்ணாமா mr ஸ்கொயர் பை 2ல பாதி என்ன mr ஸ்கொயர் பை 4 mr ஸ்கொயர் பை 4ல ஆட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் mr ஸ்கொயர் பை 4 ஆட் பண்ணிக்கிறோம் கைஸ். கிளியர்? பக்கா? இதை மொத்தமா நம்ம எழுதிட்டோமா, ரீக்ரியேட் பண்ணிட்டோமா? முக்கியமான எத்தனை 4 4 4 4 16 ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இப்போ லிட்ரலி நம்மளால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுத முடியுது கைஸ். கிளியர்? இதை ரிவைஸ் பண்றதுக்கு இங்க எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை கோத்தே பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் சொன்னதுதான் எக்ஸாக்டா இங்க இருக்கும். சரியா? எஸ் கைஸ். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், நீங்க வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாலிட் ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் ராடுக்கு ரிவைஸ் பண்ணிடலாமா? ஹாலோ ஸ்பியருக்கு என்ன கைஸ் படிச்சோம்? இது மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொன்னேன். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கோ. 2 by 3 mr ஸ்கொயர் 2 by 3 mr ஸ்கொயர் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர். இப்போ இங்க சைடுக்கு போறப்போ இதை +1 பண்ண போறோம். 2 by 3 +1 பண்ணீங்கன்னா ஆன்சர் வில் பி 5 by 3 5 by 3. இன்னும் அழைச்சி தெளிவாக எழுதிக்கிறேன். திஸ் வில் பி 5 by 3 mr ஸ்கொயர் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்த சாலிட் ஸ்பியருக்கு பார்த்தப்ப எப்படி கைஸ் இருக்கு? சாலிட் ஸ்பியருக்கு இதை விட கம்மியா இருக்கும். எல்லாத்துலயுமே ரிங்கை விட டிஸ்க்ல கம்மியா இருந்துச்சு. ஹாலோ சிலிண்டரை விட சாலிட் சிலிண்டர் கம்மியாச்சு. அப்ப இதை விட இங்க கம்மியா இருக்கும். அப்ப 2 by 3 விட கம்மியான வேல்யூ 2 by 5 2 by 5 mr ஸ்கொயர் 2 by 5 mr ஸ்கொயர். அடுத்து இங்க +1 பண்ணீங்கன்னா 2 by 5 mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர் will be 7 by 5 mr ஸ்கொயர் கைஸ். கிளியர்? அடுத்து ராடு பாக்குறப்ப இது 12 o'clock மாதிரி இருக்கு, இது 3 o'clock மாதிரி இருக்கு. அப்ப it will be ml ஸ்கொயர் டிவைட் பை 12. இங்க ml ஸ்கொயர் டிவைட் பை 3 கைஸ். So with this we also came to the end of this beautiful session. இதுலயுமே இங்க 16 பிளஸ் இங்க எத்தனை இருக்கு? 2 2 6 இருக்கு. மொத்தமா 22 ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 22 ஸ்டாண்டர்ட் ஆக்சிஸை நாம ப்ராப்பரா டிசைட் பண்ணி இந்த ட்ரிக்ஸ் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வித் ரிவிஷனும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நீங்க ஒரே பேப்பர்ல பெருசா சார்ட் பேப்பர் எழுதி நீங்க படிக்கிற ரூம்ல எழுதி ஒட்டுங்க கைஸ். வெரி வெரி எசென்ஷியல். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இதை ரிவைஸ் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்த இதே ஆர்டர்ல ரிவைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு மறந்து போனா கூட உங்களால இந்த கோரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதிட முடியும் கைஸ். கொஸ்டின் பேப்பர்ல உங்க கொஸ்டின்ல ப்ராப்பரா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ட்ரிக்கை நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்க எம்சிக்யூஸ்ல நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Take care. Thank you. It's Sudarshan from NEET Strategist Tamil signing off.